இன்னும் ஒரு வாட்டி அவ கூடயாவது சுத்திட்டு இருக்க, அவ கூடயாவது பேசிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை விட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் விவேக். தீப் சாரி தீப், ப்ளீஸ் தீப், இனிமேல் சொல்றேன், சத்தியமா உனக்கு எல்லாமே தெரியாத மாதிரி பாத்துக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்திரம் கழுவிட்டு இருக்க. உன் வீட்டுல வேற என்ன முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுல வந்து வேலைதான் செஞ்சு கிடக்குறேன். கரெக்டு தான், ராணி மாதிரி தான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல ராணின்னு ஒரு வேலைக்காரி இருந்தா, அவளை மாதிரி தான் நான் உன்னை பாத்துக்கிறேன். எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்க, வேலை செய்யணும் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுவாமா பேய் படம் பாத்துனுக்குறம்மா. அந்த பொண்ணு பேயின்னு கூட தெரியாம அந்த பையன் கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்துனுக்குதுமா. பாவமா அந்த பையன். ஏய் படம் கதவை தட்டுன்னு திறக்க மாட்டியா? அடுத்த டைம் இந்த மாதிரி பண்ணு, கதவை உடச்சிட்டு உள்ள வர. இல்ல வெளிய போ. கதவை பூட்டுறேன், இப்போ உடைச்சிட்டு உள்ள வா. அடே கனவுலையாவது சாப்பிட விடுங்கடா. ஐயோ வந்துடுறாங்க எங்க போனாலும் அப்பாவும் பொண்ணும். வீடு தொடச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, காலை மேல எடுக்குன்னு தெரியாதா? 2 பேருக்கும் சொல்றேன், வீடு தொடச்சு காயிற வரைக்கும் தலையே போனாலும் காலை கீழே வைக்க கூடாது. ஐயோ தலையே போனாலும் காலை கீழே அம்மாவோட வித்துறேன். ஏங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நினைச்சிருக்கீங்களாங்க உங்களுக்கு என்ன மாதிரி அழகான அறிவான உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு போடுற அப்புறம் உங்க பேச்செல்லாம் கேட்கற மாதிரி ஒரு வைஃப் கிடைப்பான்னு? கரெக்டு தேம்மா, நினைக்கிறது நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிட்டா இருக்கு. ஜெனிதா எல்லாரும் கலந்து போயிட்டாங்க, உங்க அப்பா எங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வா. பா என்னாச்சுப்பா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வாந்தி வர மாதிரியே இருக்கு, ஆனா வரமாட்டேங்குது பாப்பா. என்னன்னே தெரியல, நைட்டு சாப்பிட்டது சரிக்கலையா என்னன்னு தெரியல. வாந்தி வர மாதிரி இருக்கா, நான் வரலையா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பா இங்க பாருங்கப்பா. ஆமா இப்பதான் வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு. அவங்கெல்லாம் வரல, அவங்களாம் எங்க இருந்து வராங்க? பக்கத்துலதான் இருக்கு கோயில், அது கூட வரமாட்டேன்றாங்க. ரூம்லயே தான் இருக்காங்க. சரி விட, மறுபடியும் ஆடலாம். சரி நியூ ரெசல்யூஷன் என்னது? ரெசல்யூஷனா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு. அப்ப அம்மா என்னது? ஏய் எந்த என்னன்னு தெரியாது, அம்மா வேற ரெசல்யூஷனா? சரி இந்த நியூ ரெசல்யூஷன் அம்மாவை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. ஏய் அவன் எங்கடி என்ன கண்ட்ரோல் பண்றா? நான் தான் அவளை கண்ட்ரோல் பண்றேன். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? சரி நில்ல, நான் அப்புறமா கூப்பிடுறேன். கம்முன்னு இப்பதான் மூஞ்சி கழுவினேன். ஒரே ஒரு உச்சிக்கே ருச்சா போயிட்டாரு, இவரை கண்ட்ரோல் பண்ணலையா? இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேடா. பேபி நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். நீ கோவப்பட்டாலும் என்கிட்ட சொல்ல, நான் கோவப்பட்டாலும் உன்கிட்ட சொல்றேன். எதுனாலுமே பேசி தீர்ப்போம், சரியா? பக்கா. பேபி கோவமா இருக்கியா?
இல்ல. இல்ல சரி நான் தூங்குறேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? கோவமா இருக்கியா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. தூங்கல? தரால தூக்கம் வரல. சரி சீக்கிரம் தூங்க பழகு. ஏன் கத்துற? டேய் மச்சான் எந்த ஹாஸ்பிட்டல்டா? எக்மோரா? அத வந்துட்டே இருக்கேன்டா. டேய் ரோஹன் எங்கடா போற? டேய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் ஹாஸ்பிடல் வரைக்கும் ஆச்சுனா போயிட்டு இருக்கேன். ஆமா நீ என்ன பண்ற? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சிங்கிளா இருக்கான்னு சொன்னல, ஆமா அவ 1 ஹவர்ல வரேன்னு சொன்னா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 hour later. 1 hour ஆச்சு வந்துருவாளா? வந்துருவா. ஏம்மா தாயே, இப்ப நான் என்ன தப்பு பண்றேன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? பேசாதீங்கன்னு சொன்னேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு இப்படி பண்ற? அத மறந்துட்டு இவ்வளவு நேரம் நானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இவன் வேற தோண கேட்டுக்கிட்டே இருக்கான். உன்னதான் கேக்குறேன். இதுதாங்க உங்க பிரச்சனையே. நான் என்ன யோசிக்கிறேன், என்ன சொல்றேன்னு எதுவுமே புரியாதுல்ல. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை கோகுல். அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலமாரியில ட்ரெஸ் வைக்க இடம் இல்ல, வேற அலமாரி வாங்கணும்னு புலம்பிருந்த. ட்ரெஸ் இல்லைனா புது ட்ரெஸ் இல்லைன்னு அர்த்தம், சரியா? நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வந்தா உன்னதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. பாரு அந்த பையன் அவளை நல்லாவே பார்த்துக்கல, ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கலன்னு உன்னை யாரும் தப்பா பேசக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் நான் வந்து நிறைய ட்ரெஸ் வாங்குறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி சிரிக்காம பேசுற? அப்படின்னா உன் மண்டைய கழுவுங்க. ஏண்டி எங்க அம்மா ஏதோ கேட்டதுக்கு பதில் சொல்லாமே வந்துட்டியாமே, என்ன செய்தி? நான் பதில் சொன்னேன். என்ன சொன்ன? அவங்க சொல்லலன்றாங்க, நீ சொன்னன்ற. மைண்ட் வாய்ஸ்ல சொன்னேன். வாயை திறந்து சொன்னா பிரச்சனை, அதனாலதான் மைண்ட் வாய்ஸ்ல சொன்னேன். நல்ல வேளை நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசினது, இல்லைன்னா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிருப்பேன். நல்லது மைண்ட் வாய்ஸ்ல பேசினது. என்ன பொம்பளைன்னே தெரியல, புருஷனை இப்படி கரைச்சு கொட்டுறாளுங்க. என்னைய பார்த்து கத்துக்கங்கடி, புருஷனை எப்படி அன்பாவோ அக்கறையாவும் கவனிச்சுக்கிறதுன்னு. இல்லங்க ஏங்க, நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அடுத்த ஜென்மத்திலே நானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு? விளங்குமா? தாய் கிழவி, போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே இந்த வருஷம் பொங்கலுக்கு போட்டுக்கிறியா? அதை எப்படி போடுவேன்? போன வருஷம் வந்த மாடல்னா இப்ப பழசாயிடுச்சுடா. இந்த வருஷம் புது புது மாடலா வந்திருக்கேன், அதைத்தான் பொங்கலுக்கு எடுத்து போடுவேன். போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே இந்த வருஷம் பொங்கலுக்கு நீ போட மாட்டேன். ஆனா தாய்ப்பா மட்டும் இந்த ஜென்மத்திலயும் உன் கூட வாழணும், அடுத்த ஜென்மத்திலயும் உன் கூட வாழணுமா? கருமோ, இந்த ஒரு ஜென்மத்தில இந்த கொடுமையெல்லாம் முடியாதா? அப்படி கேள்றா, நாட்கள் நக்கிட்டு முக்குச்சு வச்சு இந்த மாதிரி. ஒரு தட்டு குடும்பம் நான் தூக்கிறோமா, என்கிட்ட சொல்லிதான் கொடுத்தாரு. அக்கா நிறைய நல்லா சமைக்கிறாங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க, எனக்கு நிறைய போட்டு கொடுத்தாரு. சாப்பிட்டா என்ன, நீ சாப்பிட்டா என்ன? கணவன் மனைவி ஒண்ணுடா. கணவன் மனைவி ஒண்ணு, வயிறு 2 இல்ல. அதுக்காகலாம் உனக்கு கொடுக்க முடியாதுடா விஜய், சரியா? ஆமாமா, எம்பளம் அப்படிதான் தர மாட்டான். நீங்க சாப்பிட்டு பாருங்க அவ சமையல ஒரு வாட்டி. அவ்வளவு அழகா இருக்குதா? அவ்வளவு அழகா இருக்கா. பால் டாயில் ஊத்தி செய்து பால் டாயில். பால் டாயில் வா. நாளைக்கு உனக்கு பால் டால் பாயாசம். சேமியா ஓடா ஒரு சுட்டிங் போங்க. முந்திரி பருப்பு. பால் டாயில சாப்பிட்டதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு போட்டா என்ன, போடாட்டி என்ன?